ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டே சூப்பரான மீன் இருக்குது, நல்ல வெலை மீன் இருக்குது. கலவா வங்கடை மீன், வங்கடை பெருசாகவே இருக்குது பாருங்கள். பெரிய வங்கடை சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதை விட வங்கடை சாப்பிட்டா சங்கடம் தீரும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மீடியமாக நல்ல பாறை மீன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு மீன் அப்படியே விலை பேசி வாங்கலாம். சின்ன வலை மீனும் இருக்குது, பெரிய வலை மீனும் இருக்குது. பால் சுறா இருக்குது. பால் சுறா மருந்துக்கு நல்லது, பால் கொடுக்குற அம்மாவுக்கு நல்லது, பால் நிறைய வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சுறா மீன் எல்லாமே வர்றப்போ உயிரோடு தான் வருது. இப்போ 2-3 நாளாக 2-3 பேர் வச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லாமே உயிரோடு இருக்குது பார்த்தவங்க. அதுக்கு அவ்வளவு தண்ணியிலேருந்து வெளியே வந்தாலுமே நிறைய நேரம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல கேரச்சூரை மீன் துண்டு போட்டு வச்சுருக்கு, பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்கு, அப்புறம் சாலை சூரை மீனுமே முழுசாக இருக்குது. சாலை கொஞ்சம் பெரிய சைஸு சாலையாக தான் இருக்குது. அப்புறம் இவங்ககிட்ட வெலை மீன் இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷான வெலை மீன், உயிரோடு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா சாலை மீன் வச்சுருக்காங்க. இப்போ சாலை சீசன், நிறையவே சாலை வருது. ஆனால் வெலை தான்னா மீன்பிடி தடைக்காலம் வந்திருக்கு இல்லையா, அதனால் மீன் கம்மியாக தான் இருக்குது. சில நேரம் எல்லாருமே சின்ன சைஸு சாலை மீன் வச்சுருப்பாங்க. இது பெரிய சைஸு சாலையாகவே இருக்குது. பொரிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கனவாக்கு ஒரு 50 ரூபாய் வெலை மீன் இருக்குது. கணங்கொழி சாலையுமே இருக்குது. வெலை மீனும் 2 வெலை மீன், ஒரு வெலை மீன், நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம காசுக்கு ஏற்றாப்புல விலை பேசி வாங்கலாம். நம்ம விலை பேசி வாங்குறதுல தான் இருக்குது, பார்கெயின் பண்ணி வாங்கணும். இப்போ 4 சேர்த்து வாங்குறப்ப கொஞ்சம் விலை குறைச்சி கேட்கலாம், இல்லைன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்கலாம். 200 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்கன்னா ஒன்று கூட தாங்க, அந்த மாதிரி கூட நம்ம பேசி வாங்கலாம். அப்புறம் இவங்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் 10-10:30 தான் வந்தே சேர்றாங்க. அப்போ தான் மீன் ஏலம் எடுத்துகிட்டு ஆட்டோவில் இறங்குவாங்க. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அதில் நிற்கிற நேரம் தெரியும், யார் எப்படி கொண்டு வராங்க, எந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வராங்க. குளச்சல், மண்டைக்காடு, முட்டம் ஹார்பர், தெங்கப்பட்டினம் ஹார்பர், இதெல்லாம் பக்கத்தில் இருக்கனால டெய்லி அங்கே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க இந்த புளி மீன் வச்சுருக்காங்க. இறால் இருக்குது, சோப்பு இறால் தான், கடல் இறால், அப்புறம் கணங்கொழி சாலை எல்லாமே இருக்குது. இந்த சோப்பு இறால் மற்ற இறாலை கம்பேர் பண்ண நேரம் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸு, அதனால் கூறு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்க துண்டு மீன் வெட்டி வச்சுருக்கு. இது என்ன துண்டு மீனுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கு மறு சைடாக பார்த்தா தான் நமக்கு அது என்ன மீனுன்னு எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு முடியும் பார்த்துக்கோங்க. சிலதெல்லாம் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். பாறை மீன் இருக்குது, சூரை குஞ்சு இருக்குது. இவங்களுமே எப்போவும் துண்டு மீனெல்லாம் தான் கூடுதலாக வச்சுருக்கணும். உங்கள் ஊரில் இது மாதிரி பெரிய மீன் மார்க்கெட் இருக்கா, இல்லை சின்ன சின்ன மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்குமே எல்லா சைட்லேயும் அங்கிட்ட ஆட்டு நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் ஒரு 4 பேர் 8 பேர் அந்த மாதிரி கொண்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சடன் பீரியட், 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் இருக்கும். ஆனால் இது மாதிரி மார்க்கெட்டெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். நிறைய பேர் வச்சுருப்பாங்க. கருங்கல்லையுமே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. மண்டே மார்க்கெட் விட கொஞ்சம் சின்னதுனாலும் இது மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே எல்லாம் 4 சைட்லேருந்து மீன் வாரதுனால நமக்கு கனவா, நண்டு, இறால் என்ன வேணும், ஒரு விருந்துகாரம் வந்தோம் நல்ல மீன் வாங்கணும், ஓடி போனால் என்ன மீன் வேணும்னாலும் நம்ம வாங்கிட்டு வரலாம். இவங்களுமே சாலை வச்சுருக்காங்க. நண்டு இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக அந்த வெள்ளை நண்டை விட இந்த குருசு நண்டு தான் நிறைய வருது. இந்த நண்டை குருசு நண்டுன்னு சொல்லுவாங்களா, ஆனால் வெயிட் இருக்குது. 2 கிலோ, 2 நண்டு 1 கிலோ அப்படியெல்லாம் இருக்குது. திரச்சி குத்தா பொரித்து சாப்பிட தான் நல்லாயிருக்கும். கிளாத்தி மீன் இருக்குது, வங்கடை இருக்குது. வங்கடை சின்ன சைஸ் தான், சூரை எல்லாமே இருக்குது. சின்ன குட்டி சூரை வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்க நல்ல பாறை மீன் வச்சுருக்கு, வெலை மீன் வச்சுருக்காங்க. இவங்க என்றைக்கும் குளச்சல்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வீடு அந்த சைடு இருக்கனால அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. பாறை மீனெல்லாம் பெருசாக சூப்பராக இருக்குது. காலையிலே வியாபாரம் பண்ணி விலை பேசி பார்கெயின் பண்ணிகிட்ருக்காங்க.
நல்ல விலை மீன் பார்த்தீங்களா, பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது. 100 ரூபாயிலேருந்து நம்ம விலை மீன் 1000 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ஒன்று பெரிய மீன் வெட்டி விற்கிற விலை மீனெல்லாம் வரும், அது ஒரு விலை மீனுன்னு சொல்கிறாங்க. இந்த விலை மீன் எப்போவுமே நம்ம வாங்குகிற சாதா விலை மீன் தான். இன்னும் ஒரு சைஸு டூப்ளிகேட் விலை மீன் வரும், அதுக்கு வால் சைடுட்ட ஒரு கருப்பாக இருக்கும், அது பார்த்தோன்னே தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பாறை மீனுமே பெருசாக இருக்குது. ஒன்று வாங்கினோன்னா 2-3 நாளைக்கு நமக்கு போதும். ஆனால் பாறை மீன் எப்போவுமே டேஸ்ட்டு, அதுபோல் விலையும் உண்டு பார்த்துடுங்க. சின்ன மீனை வச்சுருக்காங்க, மீனை வெட்டி வச்சுருக்காங்க. சின்ன விலை மீன் இருக்குது. காலையில் ஒரு 10-10:30 போனோன்னா ஒரு விதம் எல்லோரும் மீன் கொண்டு வந்துடுவாங்க, நம்ம பார்த்து வாங்கலாம். ரொம்ப சீக்கிரம் போனாலும் எடுத்து வைக்க மாட்டாங்க. இவங்களும் சுறா மீன் வச்சுருக்கு, பால் சுறா, அப்புறமா சின்ன மீனெல்லாம் இருக்குது, சாலை, காரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன மீனெல்லாம் வச்சுருக்காங்க. கலவா இருக்குது, புளி கலவா, குதிப்பு இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு வந்து. குறுவடையில் சின்ன சைஸு மீன் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. பாறை மீன் இருக்குது, நண்டு, ஜெய்சன் நிறைய மீன் வச்சிட்ருக்கான். அப்புறம் இவங்கள்ட்ட விலை மீன் இருக்குது. இந்த சுறா மீன் உயிரோடு இருக்குது பார்த்துவங்க, பால் சுறா. நல்லா அது நான் முதல்ல அது உயிர் அப்படி ப்ரீத் எடுக்கிறத பார்த்தோன்னே என்னடான்னு பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க இந்த மீன் எப்போவுமே உயிரோட நிறைய நேரம் இருக்கும். இப்போ 2-3 மணிக்கூர் ஆகாது கடல்லேருந்து வந்து அவங்க ஏலம் போட்டு இவங்க வாங்கி ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்து இது. ஆனால் இங்கே வந்தாலும் உயிரோடு இருக்குது. கலவா மீனுமே நிறைய நேரம் உயிரோடு இருக்கும். இப்போ தான் நான் பார்க்குற சுறா மீன் உயிரோடு இருக்குது. இது ரெண்டுமே உயிரோடு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலை இது மெடிசனுக்காக நிறைய பேர் வாங்குவாங்களாம். இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் வந்தீங்கன்னா வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.